அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் TKM 10 அப்படிங்கிற நெல்ரகத்துக்கும் AST 19 அப்படிங்கிற நெல்ரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்தப்பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TKM 10 இந்த நெல்ரகம் கோ 31 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் C22 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகம் லால் நகந்தா அப்படிங்கிற நெல்ரகத்தையும் IR 30 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகம் 130 நாட்கள்லேருந்து 135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகம் 120 நாட்கள்லேருந்து 132 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் குட்டையான சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அதுவே TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுதர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்தது இந்த இரண்டு நெல்ரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுதர குட்டை பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல்ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அதுவே AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அரைக்குள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல்ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட அரிசி நிறமும் வெண்மை நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல்ல TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட சிறப்பு பண்பை பற்றி பார்த்துடலாம். இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா இலைக்கருகள் நோய், வெடிப்பு நோய், தண்டு துளைப்பான், வெண்முதுகு தத்துப்பூச்சி, குலை நோய், தூங்குரோ வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உறை அழுகல் நோய் போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. அதிக தானிய மகசூல் மற்றும் வைக்கோல் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. சம்பா பட்டத்திற்கு ஏற்ற சாகுபடி செய்ய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. நீர்ப்பாசன வசதியுள்ள அனைத்து பகுதிகளிலும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாகவும் இந்த நெல்ரகம் இருக்குங்க. அடுத்ததாக TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகம் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய வெடிப்பு நோய், குலை நோய், பாக்டீரியா இலைக்கருகள் நோய், தண்டு துளைப்பான், இலை மடக்கு புழு, இலை புள்ளி நோய், பச்சை தத்துப்பூச்சி, ப்ரௌன் பிளான்ட், காப்பர் இழப்பு போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. இந்த நெல்ரகமும் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக தாங்க இருக்குது. இந்த நெல்ரகமும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். TKM 10 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட மகசூலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 5500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. அதுவே AST 19 அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட மகசூலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5500லேருந்து 6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க. அவ்வளோதான் இந்த TKM 10 அப்படிங்கிற நெல்ரகத்துக்கும் AST 19 அப்படிங்கிற நெல்ரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகள். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.